ஓம் சாய்ராம். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கும்மிடிப்பூண்டியில் பூபாலா நகர் ஸ்ரீராம் கார்டனில் சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தில் நாம் இதோட என்ட்ரன்ஸை பார்க்குறோம். முதல்ல பார்க்குறது முன்னாடி கணபதி, விநாயகர், அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர், இவர்களை தாண்டி தான் நாம் உள்ளே போனோம். நேற்று நடந்த தைப்பூச பௌர்ணமி உதி அபிஷேகம் துவாரகமாயில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு ஆமை வச்சுருப்போம். அதற்கு நேராக பாபா அழகாக உட்கார்ந்துருக்கிறார். துனியும் இங்கே தினமும் எரிக்கப்படுகிறது. இதுதான் துனி. பாபா துவாரகமாயில் துணியை கட்டையை போட்டு எரிச்சா போல் இங்கேயும் கட்டையை எரிச்சிக்கின்னு இருக்கிறோம். இது நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கும்னாங்களே, அதே போல் இது கர்ம வினை நீக்கும் துனி. இங்கே தினமும் கட்டையை எரிச்சிக்கின்னு இருப்போம் சாயராம். நேற்று பௌர்ணமி பூஜையில் உதி அபிஷேகம். இதில் வர அந்த சாம்பல் எடுத்து தான் உதியாக மக்களுக்கு தரோம். அதை திருநூறாக கொடுக்குறோம். அதில் தான் நமக்கு அப்பாவுக்கு அபிஷேகமும் செய்வோம். உதி அபிஷேகம் பௌர்ணமி அது செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை கடவுள் செய்து கொடுப்பார். நம்ம கர்ம வினைகளை எரித்து நம் பாவங்களிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் நமது சத்குரு. அதுதான் ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இந்த உதி அபிஷேகம் நடக்கும். பக்தர்கள் தங்கள் கையால் உதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதிலிருந்து உதியை கையால் எடுத்துக்கின்னு போகணும். அந்த உதியை நம்ம கையில் எடுத்துக்கின்னு போகும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள், நேர்மறையான எண்ணங்கள் நம்ம வீட்டில் வரும். கெட்ட சக்திகள் நம்மளை விட்டு போகும். நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத பயம், படபடப்பு போகும். நோய் நீங்கும். அந்த உதியை மக்கள் எல்லோரும் எடுத்துக்கின்னு போவாங்க அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு. இது ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறும். அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாம் உதி அபிஷேகம் பண்ணால் இல்லை, ஒரு பௌர்ணமியில் வில்வ இலையால் அபிஷேகம் நடக்கும். இன்னொரு பௌர்ணமியில் துளசி இலையால் அபிஷேகம் நடக்கும். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் நம்மளுடைய சாய் அப்பாவுக்கு நடைபெறும். இங்கே உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த நோட்டில் எழுதி வச்சிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எழுத முடியலன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தை நடக்கிற நிகழ்ச்சிகள் தினமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்ரீ துவாரகமாய் டெம்பிள் கும்மிடிப்பூண்டி இதை தொடர்ந்து பாருங்கள். தினமும் நடக்கிற ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் உங்கள் வீடு தேடி வரும். ஓம் சாய்ராம். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனையும் அன்னதானமும் நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கும் சிறப்பான அன்னதானம் நடந்தது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு மிக சிறப்பாக அன்னதானம் அப்பா செய்து கொடுத்தார். இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அப்பா எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சிறப்பான கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.